ஆண்டி 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 என்ன நீ வந்திருக்கிற? எங்க உங்க ஆத்தா? அம்மா ரேஷன் கடைக்கு போறாங்க. அது வரைக்கும் ஆண்டி வீட்டுல போய் இரு சொன்னாங்க. உங்க ஆத்தா எப்பெல்லாம் ரேஷன் கடைக்கு போறாளோ சந்தைக்கு போறாளோ இந்த வீட்டுக்கு அனுப்பி வைப்பாளா? உங்க ஆச்சி வீடு என்ன? ஆச்சி வீட்டுக்கு போக வேண்டியதானே? ஆச்சி ஊருக்கு போயிட்டாங்க. ஆச்சி ஊருக்கு போயிட்டாளா? சரி, உங்க சின்ன அத்தா வீட்டுக்கு எல்லாம் போயிருக்க வேண்டியதானே. எதுக்குடா இங்க வந்துட்டு இருக்க? மலையாளம் பேசிவிட்ட. ஆண்டி வீட்டுல இருந்தாத்தே நல்லா படிப்பேன்னு சொன்னாங்க அம்மா. எப்ப பாரு எரும மாடு மாதிரி வளர்த்துக்கிற. சிறுசா இருக்கும்போது ஆண்டி ஆண்டி, இப்ப எரும மாடு மாதிரி இருக்கும்போது ஆண்டி ஆண்டி என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காது. அக்கானு கூப்பிடு, இல்லன்னா வேற மாதிரி கூப்பிடு. ஆண்டி ஆண்டின்னு என்ன பார்த்தா ஆண்டி மாதிரியா இருக்குது. எரும மாடு மாதிரி இருந்தா அப்புறம் ஆண்டி தான் சொல்லுவாங்க. என்ன சொன்ன? இல்ல, எரும மாடுன்னு என்னை திட்டாதீங்க, அம்மா திட்டுவாங்க சொன்ன. சரி, சொல்லத்தான் கூடாது பிள்ளைய. பாவம் தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய சொல்லவும் கூடாது. தோளுக்கு மேல நான் எங்க வளர்ந்தேன் ஆண்டி? நான் அப்பதான் ஒன்னாப்பு படிக்கிறேன். ஒன்னாப்பதான் படிக்கிறேன். ஆனா உன் வளர்த்திய பார்த்தா பெரிய பையன் மாதிரி இருக்கிற, வயசானவர் மாதிரி தெரியல. அவ்வளவு பெருசாவா தெரியுறேன்? அவ்வளவு பெருசாலாம் தெரியல. ஆனா பிள்ளை பெரிய உள்ள ஏட்டா இருக்கிறியா? நீ என்னை ஆண்டி ஆண்டிக்கும் பாக்குற ஒரு சங்கடமா நினைப்பாங்கல்ல. சரி உட்காரு. உட்காரு இருக்கிறேன். உள்ள வேண்டாம். ஒரு தவணை நீ உள்ள வந்து உட்கார்ந்து இருந்ததுக்கே வீட்டே நாரடிச்சுட்டு போனது எனக்கும் தெரியும், மத்தவங்களுக்கும் தெரியும். அதனால இங்க உட்காரு. நான் வீட்டை தொடச்சு விட்டுருக்கேன். நான் உட்காந்துரு, இப்ப வர்றேன். நான் படிக்கிறேன். அப்ப அத்தைகிட்ட போய் என்னவாச்சும் உனக்கு சந்தேகம் இருந்தா கேட்டு படிச்சுக்கடா சொன்னாங்க அம்மா. என்ன சொன்னாங்க ஆத்தா? சேர்ந்து அத்தை கிட்ட போய் கேட்டு நல்ல தெளிவா படிச்சுக்க சொன்னாங்க. அதுக்கு எனக்கு தெரியணும்ல. அதையும் சொன்னாங்க. என்னன்னு? இல்ல, நீ பாட்டுக்கு போய் அத்தைகிட்ட சந்தேகம் கேட்டுற. அத்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ எப்படி சொல்லுவா? அவ எப்படி சொல்லுவாங்கிற? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன். உங்க ஆத்தா எனக்கு வெறுமனையே படிக்க தெரியாதவ கிடையாது. நான் நல்லா படிச்சிருக்கேன். உட்காரு. இந்த பூ வைக்கிறத விட மாட்டியா நீனு? பட்டு இன்னைக்கு சட்டியை போடாம வந்திருக்கியா? போட்டிருக்கியா? உள்ள போட்டிருக்கேன். உள்ள போனதோட வெளியில போட்டிருந்தா உள்ள போட்டிருக்கீல. சரி சரி உட்காரு. அம்மா, அம்மாக்கு பொம்பளை பிள்ளை இல்லையா? அப்ப வந்து எனக்கு பூ வச்சு பாப்பாங்க. சரி சரி பரவாயில்ல, உட்காரு. நல்லா வளர்த்திருக்க ஆத்தா. உட்காரு. ஆண்டி வரும்போது மிச்சர் கொண்டு வாங்க, தின்போம். இந்த பாரு, வீணாவில அடிபடி செத்து போயிடாத. வந்த உடனே மிச்சர் கேட்டு அன்னைக்கு மிச்சர் நார் அடிச்சுட்டு போனது, வீட்டை நார் அடிச்சுட்டு போனது மறந்துட்டே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை பார்த்தாலே வீட்டை கூட்டிட்டு போகணும்னு தோணுது. அந்த அளவுக்கு நார் அடிச்சு போட்டு வச்சிடுறேன். இன்னைக்காவது அமைதியா ஒரு இடத்துல பொட்டி பாம்பா உட்காந்துரு. இன்னைக்கு நார் அடிச்சா 4 மணிக்கு இந்த வீட்டை பக்கத்தே விட மாட்டேன் சொல்லிவிட்டேன். இதை போய் உங்க ஆட்டாக்கு அப்படியே பத்த வச்சிடாத. இரு, எடுத்துக்கிட்டு வரேன் திங்கிறதுக்கு. திட்டிப்புட்டி என் மனசு கேட்க மாட்டேங்குது. அம்மாவே சொன்னாங்க, அப்பவே சொன்னாங்க. அவளே ஏதாவது மிச்ச மீதி ஏதாச்சும் தீஞ்சு போற மாதிரி இருக்கிறதாயத்தான் கொடுப்பா, உனக்கு நல்ல பொருளே உனக்கு கொடுக்க மாட்டா சொன்னாங்க. அதே மாதிரி பாரு என்னமோ எடுத்துட்டு வர போறாங்க. ஆண்டி ஆண்டி, என்ன எடுத்துக்கிட்டு இருக்கேன்? இரு வரேன். சாரு அம்மா ஆரம்பிச்சிட்டியா? சவுண்ட் இல்லாம இருக்கணும். திங்கிறது கேட்டில? கொண்டாந்துருக்கேன், வச்சிருக்கேன். சத்தம் இல்லாம திங்க. முதல்ல படி. முக்கெடு. பேனா இல்ல, நான் பேனாவது எடுத்துட்டு வரேன். இந்த வீட்டுல படிக்கிற பசங்க தானே பேனா இருக்கும். கெச்சுதே இருக்கிறது. புக் எடுக்க சொன்னா திங்கிறது எடுத்து, திங்கிறத வை. அப்புறம் திங்கலாம். என்ன, நான் திங்க மாட்டேன். நீ எடுத்து புக் எடு. 55 போயிரும். அம்மாடா. என்ன பண்றவங்க ஆத்தா? உங்க வீட்டுல என்ன சமையல்? அம்மா தயிர் சோறு வச்சாங்க. எப்ப பாரு தயிர் தயிர் தயிர். ஏய், வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா வேலைய? இந்த பாரு, ஏதாவது திறக்கிறாருன்னா என்கிட்ட கொடுத்துட்டு திறக்க சொல்லணும், தெரியுதா? சும்மா. ஆண்டி ஆண்டி, என்ன உச்சா வருது? வந்துச்சுன்னா போய் இரு. நீங்க இதை என்னை திறக்க சொல்லணும் சொன்னீங்க. ஜிப்பு அடுத்த புக் எடு. என்கிட்ட வந்து காலையில விட்டுட்டு போயிட்டா. என்கிட்ட ரேஷனுக்கு போறேங்க. முதல்ல இவளுக்கு பயந்துக்கிட்டு வீட்டை காலி பண்ணிக்கிட்டு போகணும். நான் கூட 2 பிள்ளைய பெத்து சேட்டை பண்ணல. இது ஒரு பிள்ளைய பெத்துப்படி என்ன ஊர்பட்ட சேட்டை பண்ணிக்கிட்டு திரிக்குதியா? அத்தை ஊருக்கு ஒண்ணு இப்படி இருந்துச்சுன்னா போதும். ஆண்டி, நீ ஆண்டிங்கிறத முறை நிறுத்தினாக்கா உனக்கு பாடம் சொல்லி தருவேன். அத்தை சரி சொல்லு. அத்தை, இன்னைக்கு அறிவியல் பாடம் சொல்லி கொடுக்க சொன்னாங்க அம்மா. அறிவியலா? உங்க குடும்பத்துக்கிட்ட அது சுத்தமா இல்லையே. அப்புறம் எங்க சொல்ல? இப்படி வா, இங்கிட்டு வா. இது முட்டும். அது முட்டை. அது தள்ளி உட்காருவா. எனக்கு கழுத்து வலிக்குது, இழுத்து வித்து.
முட்டாது உட்காரு. ம். தள்ளு தள்ளு சொல்றேன். உட்காரு நீ. இனி முட்டாது உட்காந்து படி. இங்கிறதுல கவனமா இருக்காத. ம். படி. அறிவியல் சொல்ல சொன்னச்ச. அறிவியல் பாடத்தான் படிக்க சொன்னாங்க அத்தை. அம்மா அறிவியல்ல தான் நான் ரொம்ப வீக்கா இருக்கேன்னு அதான் சொன்னாங்க அம்மா. உங்க குடும்பத்துக்கே அறிவு இல்ல, அப்புறம் நீ மட்டும் எப்படி அறிவு இல்ல பிளஸ் வருவ? கொண்டா, எனக்கு என்னத்த தெரியும், என்னத்தையாவது கொண்டா சொல்லித்தர தெரிஞ்சத. இந்தா, இதுக்குத்தே அதிகமா படிச்சிருக்க கூடாது. அதிகமா படிச்சிருந்தாலே இப்படித்தே இத சொல்லி கொடு அதை சொல்லி கொடுன்னு பாடா படுத்துறது. ஏன் டீச்சர்? அத்தை அத்தை டீச்சர் நினைப்புலே இரு. உங்க ஸ்கூல்ல உனக்கு டீச்சரை ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா பிடிக்கும். எனக்கு எந்த டீச்சரை புக்க கிழிச்சுட்டு போயிடாத, பட்டம் செஞ்சிருவோம் கிழிச்சு. எனக்கு எங்க அனிதா டீச்சரையும் பிடிக்கும். அனிதா டீச்சர் தான் பிடிக்குமா? ஏன் கோமதி மிஸ் இந்த மிஸ் எல்லாம் பிடிக்காதா? எனக்கு பிடிக்காது. அனிதா டீச்சர் தான் அடிக்காம சொல்லி தருவாங்க. அடிக்காம சொல்லி கொடுக்குற டீச்சர் எல்லாம் நல்ல டீச்சரு. நீங்க பண்ற சேட்டைக்கு தான் இந்த டீச்சருக்கு அடிக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியாது. எங்கயாவது தூரமா இருந்து ஒரு போட்டோவை எடுத்து விட்டுறது, எதுக்கு அடிச்சாங்குற மேட்டரை ஒழிச்சிடுறது. என்ன பழக்கம் பழகி வச்சிருக்கீங்களா? பிடிங்க. என்ன சொல்லி தரணும்? அறிவியல் சொல்லித்தாங்க. இரு சொல்லி தரேன். இது 1ஆம் பாடம்னு நினைக்கிறேன். 1ஆம் பாடம் தானே? என்ன தெரிகிறது? 1ஆம் பாடம். 1ஆம் பாடம் இல்ல, இரு. இந்த 1ஆம் பாடத்துல இருந்து இந்த 5ஆம் பாடம் வரைக்கும் நான் டிக் பண்ணி தர்றேன். அத்தனை பாடத்தையும் படிச்சிரு. இந்தா 2 பக்கத்துலயே 5 பாடம் வந்துருச்சா? போய் சொல்லாதீங்க. 5 பாடம் இல்லப்பா, 5 கொஸ்டினத்தே 5 பாடம்னு சொல்லிவிட்டேன் தெரியாம. அதெல்லாம் நல்லா கவனமா இருக்கும் போல. படி. 7 உளி குளமோ 8 உளி குளமோ? 1 2 3 4 5. இந்த பக்கம் பிடிச்ச நிமிஷம். இனி இனிசி இனியவா? இல்ல, IND. இந்தியா 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 இல்ல, இந்தியாக்கு வேற மாதிரி வரும். ஐயன் வந்திருக்குல, ஐயன் வந்து அது இந்தியாதே. ஐயன் வந்தா இந்தியா? ஆமா இந்தியாதே. அப்போ ஏஜ் 34. ஏஜ் 34. நீங்க 35 போட்டிருக்கு. அது அவரோட ஏஜா இருக்கும், அவர் போட்டு போறாரு. சிங்கிளா? சிங்கிளா போட்டிருக்காரு. சொல்லிருந்த ஆரம்பத்துல பொண்ணு கேட்டாவது கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். வயசாய் போயிடுச்சு, இன்னும் பேசி காரியம் இல்ல, வச்சுக்க அவரு. It can be cancer. கேன்சரா? சும்மா இல்லப்பா அவருக்கு கல்யாணம் ஆகாதது, அதனாலதான் அவர் கல்யாணம் பண்ணாவே சிங்கிளா இருந்திருக்கிறாரு. சரி இருந்துட்டு போறது. அடுத்தத படி. CRIS. கிரீஸ். கிரீஸா? கிரீஸ் இங்க கிடைக்காதுப்பா, அது ஏதாவது ஒரு ஷாப்ல இருக்கும், இல்லைன்னா ஏதாவது வண்டிக்கு பக்கத்துல இருக்கும். யாருக்கிட்ட போய் கேக்குறது? இங்க சின்ன பழுக்கு கடலாம் இல்ல, நீ பேசாம அதை விட்டுட்டு வேற படி. கிரீஸ். CRISIS. ஓ கார்த்திக். மக்கு அது கார்த்திக். கார்த்திக்னு சொல்லு. கார்த்தி. படி. எதுக்கு அழுகுற? அழுகாத. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்து என்ன தப்பா நினைச்சிட போறாங்க. அழுகாத. அத்தை தெரியாம படிச்சதுக்கு அடிச்சேன், நீ கரெக்டா படிச்சு அடிக்க மாட்டேன்னா சரி தின்னு. அடுத்தத படி. அப்புறம் தர்றேன் படி. புக்க வச்சு மறைக்காத, படி. போதும், இந்த இருக்கு அம்புட்டு இருக்குது, நீ படி. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. என்ன அவங்க நாய் மாதிரி குலைச்சுக்கிட்டு இருக்க? படிடா. ஒன்னாந்து விட்டுட்டு போயிருக்கா. எப்ப வர என்ன அடிச்சுட்டு ஒண்ணுமே தர மாட்டேங்கிறாங்க. படிடா. படி. யாத்தே அத்தா முடிச்சிட்டேன். என்ன படிச்சு முடிச்சிட்டியா? இல்ல தின்னு முடிச்சிட்டேன். படி.
கணக்கு படிப்பேன் கணக்கு சூப்பரா நான் செய்வேன். எங்க அம்மா சொல்லுவாங்க எல்லா கணக்கும் சூப்பரா பண்றேன், இதுக்கு காரணமே உங்க சாந்தாத்த தாண்டாது, அவங்க சொல்லி கொடுத்தனாலதான் நீ கணக்கு சூப்பரா போடுறாங்கன்னு சொன்னாங்க. ஆமா, என்னமோ கணக்குல நான் சிறந்தவன்னு சொல்லிக்கிட்டா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். அப்படி இல்ல, கடைக்கு போகும்போதெல்லாம் இதை ஏதோ வாங்கிட்டு வான்னு கணக்கு கரெக்டா எனக்கு சொல்லி கொடுப்பீங்களா, அத வச்சு சொன்னாங்க. சொன்னாலா? சரி சரி விடு, உங்க அம்மா கேட்டா அறிவியல்ல 5 பாடம் சாந்தாத்த சொல்லி கொடுத்துச்சுன்னு சொல்லணும். 5 பாடம்? என்னென்ன பாடம்? என்னென்ன பாடம்? ஒண்ணு கார்த்தி, இந்தியா, இந்தியா, அப்புறம் ஏஜ், அப்புறம் கிரீஸ், அப்புறம் என்ன பாடம் சொன்னோம்? அறிவியல், உங்க வீட்டு அறிவியல் 5 பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொல்லணும். என்ன சரி, அதை விடு. இந்த கணக்கு புக் இதுதானா? இல்லையே, இது யாரு புக்கு? யாரோ புக்கு. என்னடா உங்க அண்ணன் புக்க தூக்கிட்டு வந்திருக்கிற? அது சும்மா எழுதுறதுக்கு, சும்மா எழுதி பாக்கிறதுக்கு. ரஃப் நோட்டா? சரி சரி, இந்தா நீ திங்கிற அப்புறம் வாய மூடு. பாக்குறவங்க என்ன நினைப்பா தெரியுமா? நான் என்னமோ அடிச்சு அடிச்சு அழுகு வச்சு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்தா கணக்கு எழுது. ஓ, எப்ப வர்றேன்னு சொன்ன உங்க ஆத்தா? நான் வீட்டுல சமைச்சிட்டு வர்றேன், நீ தின்னு முடிக்கிற உங்களுக்கு. அவ வீட்டு வேலையெல்லாம் பாக்குறதுக்கு உன்னைய கொண்டாந்து நீங்க கட்டிட்டு போயிட்டா. கேட்டா ரேஷன் கடைக்கு போறேன்னு போய் பேசிட்டு போயிட்டா. உன்னைய வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் பார்க்க முடியாது. இதெல்லாம் கடிக்காது, இதெல்லாம் நல்ல வழக்கம் கிடையாது. வாயில கடிக்கலாமா யாராவது கெச்சு பேனா தூக்கி? அங்க தீந்துருச்சு. கணக்கு எழுது. கணக்கு சொல்லுங்க, எழுதுறேன். கணக்கா? மல்லிகை கடைக்கு ஒரு 600 ரூபா கொடுக்கணும், பால் கணக்கு ஒரு 300 ரூபா கொடுக்கணும், கரண்ட் பில்லு இந்த மாசம் 1000 ரூபா கட்டணும். நம்ம பாட புத்தகத்துல வர்ற கணக்கு. ஐயோ, இதுக்குத்தான் வீட்டுல வரவு செலவு நம்ம பார்க்க கூடாதுங்கிறது. எப்ப பாரு அந்த கணக்கே வந்துகிட்டு இருக்கு. இது கால நீட்டவே இல்ல. எங்க வீட்டுல எல்லாம் நான் காலை நீட்டி தான் படிப்பேன். இது கால எப்படி படுத்துக்கிட்டு படிக்கிறதுல அடக்கம் இருக்குமா? குறைய காலை மட்டமெல்லாம் உட்கார்ந்து இருக்கிற. இல்ல, எனக்கு கால் இப்படி நீட்டி படுத்தது எழுத முடியும். அம்மா வீட்டுல அப்படி கேட்க நான் படிப்பேன். சரி, குப்புற படுத்துக்கிட்டு எழு. ஒரு 5 மாங்காய் என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்க. அது எனக்கு 2 மாங்காய் தாங்க. எங்க அம்மா மாங்காவே தரவே மாட்டேங்கிறாங்க. மாங்காய் இருந்தா நானே திட்டுருப்பேன், உனக்கா கொடுத்துக்கிட்டு இருக்குவேன். மாங்காய் இருக்குன்னு வச்சுக்க. ஒரு கணக்குக்குத்தேன் எழுது. அதுல 3 மாங்காய் போச்சுன்னா பாக்கி எத்தனை மாங்காய்? 3 மாங்காய் போச்சுன்னா மொத்தம் 5. 1 2 3 4 5. கூட்டிக்கிட்டே இரு. மழை மேகமா இருக்கு, நான் போய் துணி எடுத்துக்கிட்டு வர்றேன். அத்தை, நீங்க சின்ன மாங்காய் எடுத்தீங்களா பெரிய மாங்காய் எடுத்தீங்களா? அத்தை, 2 மாங்காய் இருக்கு மிச்சம், எழுது. 2 மாங்காய். 5ல 3 போச்சுன்னா 2, 2ல 2 போச்சுன்னா எத்தனைன்னு பாரு. 2 2 2. 2ல 2 போச்சுன்னா எத்தனை? 2ல 2 2 முட்டை. அத்தை, இங்க இருங்க அத்தை. அம்மாவே காலையில என்கிட்ட முட்டை அவிச்சு தரேன்னு சொல்லிட்டு தரவே இல்லை. அவங்க ரேஷன் கடைக்கு போயிட்டாங்க. நீங்களாச்சு தாங்க. ஆமா, உங்க அத்தா உன்னை பெத்து போட்டிருக்கோம், வளர்த்து விட்டுருக்கோம். நீ வந்து வீட்டை நார அடிப்ப, உனக்கு இன்னும் தெம்ப வளரட்டும்னு சொல்லி 2 முட்டையை அவிச்சு உனக்கு தர்றேன். பெத்த பிள்ளைக்கு தான் முட்டை கொடுக்கணும்னா அப்ப கவர்மெண்ட்ல சத்துணவுல முட்டை கொடுக்குறாங்க, அவங்க பெத்த பிள்ளைக்கா கொடுக்குறாங்க? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எழுது எழுது. நேரம் இல்ல எழுதி விடு பறக்கணும். மழை மேகமா வேற இருக்கு, துணியை வேற எடுக்கணும், சோறு ஆக்கணும், குழம்பு வைக்கணும். ஒரு வேலை நடக்கல இந்த குட்டி வந்ததுல இருந்து. எல்லாம் இழுத்து கிடக்கு. எழுதிட்டே என்ன? டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. என்ன அது? பயப்படாத. நீ சேட்டை பண்ணாதே அடிப்பேன், சும்மா நேரத்துல எல்லாம் அடிக்க மாட்டேன். நீ எழுது. நான் சேட்டையே பண்ண மாட்டேன் சொல்லுவாங்க அம்மா, எப்பவுமே சொல்லுவாங்க. ஆமா, நீ வந்திருந்த அன்னைக்கு பார்த்தேன் வீட்டை நாடு. என்ன வீட்டுக்குள்ள விடல, தப்புச்சே. எழுதுனியா? இங்க கொண்டா ரைட்டு போட்டு தரேன். நேராச்சு, நீ வீட்டுக்கு கிளம்பு போதும். அத்தா, குடிக்க தண்ணி. தண்ணி வேணுமா அந்த பண்ணிக்கு? இரு, எடுத்துட்டு வரேன். எதையும் இழுத்து போட்டுறாத. சரிதா. ஐயோ வச்சுட்டா வேணும். என்னன்னு கேட்டேன். இது என்ன உங்க ஆத்தா இது என்னன்னு கேட்டேன். இது என்னடா?
அத்தை அடிக்காதீங்க. கொஞ்ச நேரம் இங்க சும்மா தானே உட்காந்துருக்க சொன்னேன். சும்மா தானே உட்காந்துருக்கீங்க. இப்படியே நார் அடிச்சு வச்சிருப்ப. இது என்ன வீடா என்ன? நீ வந்த இங்க உருப்படி இருக்கீங்க. தண்ணி தானே கேட்டேன். நான் படிக்கதான் வந்தேன். படிக்க வந்தியா? படிக்க வந்த இடத்துல என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன வீடா என்னடா? அத்தை அடிக்காதீங்க, அம்மாட்ட சொல்லுவேன் நானு. அடிக்க கூத்த எந்திரி எந்திரி நீ படிக்க வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். எந்திரி எந்திரி எந்திரிச்சு போங்க ஆட்டாங்க. அம்மா அம்மா அப்பயே சொன்னாங்க, அந்த அத்தை ஒரு லூசு அப்படி சொன்னாங்க. லூஸ் ஆட்டா நீங்க லூசு நல்லா லூசு பிள்ளை பெற்று அடிப்பு விட்டு என்ன லூசு இருக்கு? எந்திரி வர எந்திரி. இங்க அடிச்சீங்கன்னாக்கு நான் நேர போய் என்ன அடிச்சிட்டீங்கன்னு நான் போய் போலீஸ்ட சொல்லிடுவேன். அமுகு டுமுகு அமால் டுமால்